கொஞ்சம் இப்போ ஒரு சோத்தோடு இருக்கு. ஸோ மன்னிச்சிருங்க, கிளியரா இல்லைன்னா. ப்ளஸ் ஐ திங்க் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட நினைக்கிறேன். இந்த படம் நான் முதல் வாட்டி கேட்கறது 2019, 6 வருஷமா ஆயிடுச்சு. அந்த நரேஷனே ஒரு 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 இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம். என்ன மத்தியானம் ஒரு 3 o'clock ஒரு லீலாவத்தில் ஐ திங்க் நரேஷன் நான் செட் பண்ணேன். எனக்கு அன்னைக்கு நைட் ஒரு டின்னர் கூட இருந்தது. ஓகே 3 o'clock நரேஷ் ஆரம்பிச்சா ஓகே 6 o'clock முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நான் டைம் டின்னர் போடுவேன். இது 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. அப்போ சொன்னா எனக்கு ஒரு டின்னர் இருக்கு, பரவாயில்ல 10 minutes நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடலாம்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு 4-5 மணி நேரம் எனக்கு புரியாது. ஆனா நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஹாஃபுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு 5 மணி நேரமா நான் பிளான் பண்ணி நான் வரேன். வேற அவர் ஸ்பீக்கர் தான் எடுத்துட்டு வருவாரு, மியூசிக் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது. செல்வம் ஒன் ஆஃப் த ஐ திங்க் வரப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு இஸ் கோயிங் டு பி a big voice, a big gift that we've got. ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கல, அவர் பிக்ஸ் பிள்ளாமி போய் என்ஜினியரிங் எல்லாம் படிச்சா. அந்த மாதிரி அவர் கூட படிச்சவங்க எல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ ஜொமேட்டோ இதெல்லாம் ஐ திங்க் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஹி குட் ஹவ் பீன் அந்த மாதிரி வாழ்க்கை பண்ணும். ஸோ அவ்வளோ ஆர்ட் கலை ரசிக்கிறவர், அவ்வளோ சினிமானா அவருக்கு லைஃப் லவ் எல்லாம் படிப்பார். ஐ திங்க் எந்த லாங்குவேஜோ தெரியும் அதெல்லாம் அந்த லிட்ரேச்சர் எல்லாமே படிப்பார். எனக்கு அது அப்படி நம்ம அம்மா அப்பா தான் சொல்லுவோம், நாம எல்லாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு நம்ம பேசுறது இல்லை, நீங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க. இந்த ஜெனரேஷன்ல பசங்களுக்கு யாரும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்றும் அவ்வளோ தெரியாது, நீங்க ஒன்றும் படிக்க மாட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா அவ்வளோ படிச்சிருப்பாரு. ஐ திங்க் செல்லம் கன்சர்ன் பேசுறது எனக்கு கேட்டுருக்கு. ரொம்ப நான் எனக்கு ஒரு ஃப்ளை ஒன் வால் மாதிரி நான் கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு படிக்க முடியும், அவ்வளோ எனக்கு கற்றுக்க முடியும். கன்சர்ன் எனக்கு எப்பவுமே ஐ திங்க் நிறைய வரலாறு இதெல்லாம் சொல்லுவார். சினிமா கதைகள், பாலிடிக்ஸ் இது எல்லாமே என் மனசுல ஐ திங்க் எப்பவுமே நான் கேட்குற எல்லா கதையும் சினிமா வரல விட்டுருக்கோம். அப்படி விஷயம்லாம் சொல்லுவாங்க. அதனால செல்வா ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ என்ன பிரச்சனைனா, செல்வா எந்த டிரெக்ஷனால எழுதலாம். நம்ம ஒரு நரேஷன் கேட்டு மொத்தம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த ஒரு நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா, பண்ணலாமே. ஆனால் அந்த ஏதாச்சும் அவர் எழுதி வேற எங்கே போடுவார். அப்போ திரும்ப படம் திரும்ப மாறுது. மச்சான் அது ஓகே சரி, எப்படி நான் முதல்ல பிடிச்சேன் அந்த வயசுல எப்படி திருப்பி குக்கர் ஒரு தரப்பாரு அது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடலாம், அப்படி ஆகும் மச்சான். ஆனா அதுல கூட இன்னொரு டோன் இருக்கும், வேற எங்கேயாவது போடும். இதுதான் நாங்கள் 4-5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் இன்னொரு 8-10 படங்கள் நான் கம்மி பண்ணிதான் நினைக்கிறேன். அவ்வளோ கதையை நான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு காட்டா மீட்டிங்ல லெஸ் தென் 5 hours இருக்காது, இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 10-12 மீட்டிங் பண்ணிருக்கோம். நீங்களே கணக்கு போடுங்க. நான் 50, 60, 70, 80 hours கேட்டிருக்கோம். அது ஒரு பாயிண்ட் நம்ம படம் பண்ணுவோம்னா ராணாக்கு சண்டை எல்லாத்தையும் சண்டை போட்டிருக்கேன். டேய் படம் பண்ணுவோம்டா, இது என்ன எவ்வளவுதான் பேசிட்டு போறோம். ஆனா இது என்னன்னா இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கதை இல்லை, டிப்பிக்கலான ஒரு சினிமா இல்லை. இது தனியா அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்கு, அதுதான் முடிவு செய்யும். நம்ம ஐயா அந்த படத்துல சொன்ன டயலாக் மாதிரி தான், இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும் படம் தான் முடிவு பண்ணணும், இந்த படம் எப்பதான் ஷூட் ஆரம்பிக்கும் இந்த படம் தான் முடிவு பண்ணணும், இந்த படம் எப்போ வெளியே வரணும் இந்த படம் தான் முடிவு பண்ணணும், இந்த படத்துல ஃபைனல் ஸ்டேஜ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ள வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணணும். ஸோ செல்வா தேங்க். எனக்கு கூட கன்சர்ன் பண்ண மாதிரி இது டிலே போட்டிருக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படம் நடிக்கணும். அப்போ கொஞ்சம் ஒரு 2 years அப்புறம் தான் எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நீங்க என்ன மாத்தீங்களா வேற பேர் இல்லாம படத்துல நான் வெயிட் பண்றேன், பரவாயில்ல நீங்க எழுதுங்க இப்படி இருக்கும் எல்லாரும் ஒரே பயம். ஏன்னா இவ்வளவு நம்ம
ஆசையா கேட்டு பிடிச்சி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட படம் போயிருந்தா அந்த மாதிரி பயமா இருந்தது. அங்கே நம்ம இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேற பயம். செல்வ ஒரு 4-5 வருஷமா வெயிட் பண்ணிருக்காரு, இவ்வளோ யங் ஒரு டேலண்ட், நாம அவரோட ஃபியூச்சர் கெடுத்துக்கூடாதுன்னு அது சொல்லி நானே வேறமா சண்டை போட்டுக்கோம். பட் ஐ திங்க் த கோல் இது இந்த படத்து மேல எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை, அவ்வளோ நம்பிக்கை, இது அவ்வளோ ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு சினிமா என் கரியர்ல இந்த படத்துல வந்திருக்கிற மிகப்பெரிய கரியர்ல ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது எப்படி அந்த படத்துக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ், எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ற விதத்தில் எப்படி இந்த படம் இருக்கிறது, இந்த கதை சொல்றது எனக்கு தமிழ்ல அவ்வளோ பிடிக்கும். நான் ஸ்கூல்ல எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் தமிழ், நான் படிக்க இதெல்லாம் படிச்சதுக்கு தமிழ் தான். எனக்கு இப்போ கூட நான் பேசும்போது கேரளாவில் மலையாளம் மொழி டேரக்டர்னு சொன்னாங்க, சார் நீங்க பேசும்போது நீங்க தமிழ்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா பேசுறீங்க, மலையாளம் கொஞ்சம் நீங்க ரோல் பண்ணி நீங்க பேசும்போது. ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ். இந்த நம்ம சினிமா ஹிஸ்டரி மொத்தமா இந்த கோடம்பாக்கத்தில் இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த ஹிஸ்டரி எல்லாம் இந்த படத்துல கொண்டாடி இருக்கும். அப்படி இருக்கும் அந்த ஸ்டுடியோ பத்தி நீங்க என்னெல்லாம் கதைகள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் இந்த படத்துல அப்படின்னு அழகா நம்ம காட்டியிருக்கோம். அதனால இந்த படம் நம்ம 4-5 லாங்குவேஜ் டப் பண்ணலாம், தமிழ் தெலுங்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கல்ச்சர் ஐ திங்க் இந்த 2 லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமிலியரா இருக்கும். கனிசார் நம்ம எல்லாருமே ஐயா தான் கூப்பிடுவோம். நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது நீங்க ஐயா யாரை காசு பண்றீங்க, யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ள இருந்து நான் ஐயா நான் ஒரு கூப்பிட எனக்கு தோணும், அப்படி ஒரு ஆள் நீங்க காசு பண்ணுங்க. கரெக்டா என் ஆசைப்படிதான் வந்தது. எனக்கு எல்லாருக்குமே அவர் ஐயா தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆத்லெட்டிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி இருப்பாரு, அவ்வளவு ஃபிட்டா இருப்பாரு எப்பவுமே, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டா டயட் பார்ப்பாரு, தூங்குவாரு எல்லாமே. ஆனா காஸ்டியூம் போட்டு வந்தா இந்த காலையில செப்டுக்கு வந்து கன்சாரு, இந்த காஸ்டியூம் வந்து கன்சார் ரெண்டு பேர். பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கன்சார் உங்க கூட. எவ்ரிடே நான் அப்படி கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு இந்த கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு செல்வார், அதனால இவ்வளவு நரேஷன். பட் கரிசார் கிட்ட நமக்கு அவ்வளவு கதைகள் கேட்க முடியும், அவ்வளவு அழகா சொல்லுவாரு. அண்ட் அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன பசங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் விட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட். அவருக்கு தான் இந்த படம் மேல நீங்க பண்ணு தம்பி, நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணலாமே, அவர் எதுக்குமே நம்ம சொல்ல மாட்டாரு. அவ்வளோ எக்ஸைட்டடா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு செட்ல. ஸோ ஐ திங்க் எவ்ரிடே அவர் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னாலும் அவங்க செட்ல எல்லாருமே செய்து இருக்கும்போது அவர் பேசுற விஷயங்கள், கதைகள், அவர் படிச்ச புக்ஸ் எல்லாத்த பத்தியும் அவர் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் சார். ஏதோ உங்களை பற்றி பேசணும் கொஞ்சம் இமோஷனல் ஆகும். ஐ ஹோப் வி டு மெனி மோர் ஃபிலிம்ஸ். ஏன்னா கனிசார் தான் சினிமான்னு அவ்வளோ ஐ திங்க் காதல் மாதிரி தான். so much he loves it. அவரே சொல்லுவாரு, தம்பி இந்த மாதிரி படம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் விஷயம். நம்ம அதனால இதுக்குமே எவ்வளோ டேட்ஸ் என்னாலும் அவர் எல்லாமே ஃபிளெக்சிபிளா இருந்தது. ரொம்ப என்ன சொன்னாலும் இஸ் ஹாப்பி டு யார் ஒரு சஜஷன் கொடுத்தாரு, அதுல ஒரு ஈகோ இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலி இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்தது. இட்ஸ் வெரி பாசிட்டிவ் செட். எல்லாருமே இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அவ்வளோ ஐ திங்க் நம்பிக்கையோட அவ்வளோ ஆசையா பண்ண படம். பாகிஸ்ரீ ஃபைண்டிங் யூ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாஸ்க். நானா சொன்ன மாதிரி அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன் போயிட்டு இருந்தது, அவ்வளோ பேர் ஐ திங்க் சர்ச்சிங். ஆனா செல்வா ரொம்ப கிளியரா இருந்தது. படத்துல நம்ம குமாரை எப்படி இந்த படத்துல இருக்கிற எல்லாரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க, அதே மாதிரிதான் நம்ம ஆடியன்ஸ் மக்கள் அப்படிதான் குமாரியை டிஸ்கவர் பண்ணுவோம். அது புது டேலண்டா இருந்தா கரெக்டா இருக்கும். அதுக்காக ஒரு 6 மாசம் டைமுக்கு அப்புறம் அவங்க கிடைச்சது. அவங்க ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 year சென்னையில இருந்து தமிழ் கத்துக்கிட்டு அவங்க ரிஹர்சல் எல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடியா இருந்தாங்க. நான்கு நாள் ஷூட் டிலே பண்ணி ஐ திங்க் அவங்க இப்போ தெலுங்குல பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க. அதனால தமிழ் மக்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஒரு படத்திலேயே நீங்க எல்லாம் வில் டேக் அவுட் யுவர் ஹார்ட்ஸ்
குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், எங்களுக்கு எல்லாருக்கும் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா. ராணா மச்சான் மச்சான் சீஃப் ப்ரோ இப்படிலாம் இருக்கும். அது சின்ன வயசுல இருந்து ஐ திங்க் நாங்கள் முதல் வாட்டி சந்திக்கிறதே நான் ஒரு 9th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது நாங்கள் கொடைக்கானல் ஊட்டியில் ஏதோ சந்தித்தோம். அப்போவே எனக்கு தெரியும், அப்போவே நல்லா ஹைட்டாக இருப்பார். தென் என்னை விட அதுக்கு முதல்ல கேம் இன் டு இண்டஸ்ட்ரி. ஸோ நான் முதல்ல அந்த ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷூட் இதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டு இருப்பேன். மெதுவாக நான் வந்தேன். எனக்கு முதல் தமிழ் படம் வாய்மொழி பேசும் அவரோட ஆடியோலாம் இங்கே தான் சத்தியம் பேர் தான் நடந்தது. அதுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட். இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், சேர்ந்து படத்தில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், திரும்ப இங்கே வந்திருக்கோம். இந்த 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 பர்டிகுலர் ஸ்க்ரீன் கட்டுறது எனக்கு வரணும். இந்த லைஃப்ல நான் முதல் வாட்டி பார்த்தது எனக்கு ஸ்கூல் டைம்ல வரணும் ஞாபகம் இருக்கு. ஸோ கம்மிங் இயர் இப்போ என் படம் நம்ம படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது அது ஒரு வேற த்ரில். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இந்த இந்த டிலேஸை பற்றி நாங்கள் எல்லாம் கிளியர் பண்ணுறோம், சரிதான். பட் ஆனால் அவ்வளோ பேஷனட்டாக சினிமாவை பேக் பண்ணுற ஐ திங்க் நாட் இஸ் ஆன சுரேஷ் சார், அவங்க ஃபேமிலி அப்படிதான். அந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டா வராம நம்ம எப்படி ஷூட்டு போறதுன்னா அவங்களோட ஐ திங்க் பிலீஃப். ஸோ அதுக்காக ஐ திங்க் நிறைய வச்சிருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் சிம்பிள் ஸ்டோரி. நீங்க படம் பார்க்கணும் புரியும் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணும். எனக்கு எவ்வளவு டீட்டெயில் ஆனாலும் சொல்லலாம், அவ்வளவு டீட்டெயிலாக அவர் எழுதுவார். செல்வா எடிட் பண்றதுதான் கஷ்டம், படம் எடிட் பண்றது அதோட பெட்டர் நினைக்கிறேன், அதோட ஈஸியர் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எவ்வளவு எழுதுவார். ஸோ சீஃப் ஐ திங்க் யூ அண்ட் மீ ஆல்வேஸ் நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் வாழ்ற அந்த லைவ்ஸ் எங்களோட சினிமா கரியர்ஸ் எல்லாம் எப்பவுமே இது கனவா நிஜமானா அப்படிதான் இருக்கும் இல்லையா? எனக்கு எப்பவுமே நான் இப்போ இங்க நிற்கிறேன், எனக்கு எப்போ இது நான் கனவு பார்க்குறேன்னா அது ஆக்சுவலாக நடக்குதா, நான் நடுவில் ஆகிட்டேனா, நான் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், அது எல்லாமே ஒரு ஐ திங்க் அன்பிலீவபிள் ட்ரீம் தட்ஸ் கம் ட்ரூ. அண்ட் இப்போ now we are in a place where எங்கள் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல ப்ரொடக்ஷன் தான் எல்லாரும் ஐ திங்க் முதல்ல ஜென்ரலி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படம் வந்துச்சு இவ்வளவு ப்ராஃபிட்டா இருக்கு, நீங்க எவ்வளவு பணம் போட்டீங்க, இவ்வளவு ப்ராஃபிட் நீங்க எடுத்து பண்ண மாட்டோம். பட் அதை விட ஐ திங்க் நாம எல்லாம் ப்ரொடக்ஷன் என்ன என்ஜாய் பண்ணுவோம்னா எப்படி இந்த படம் டிசர்வ் பண்ற மாதிரி இது எப்படி மக்கள் கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா விஷுவலா ஒரு எக்ஸ்ட்ராவகன்ஸ் மாதிரி நம்ம எப்படி காட்ட முடியும், அதுக்கு யாரெல்லாம் சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும், எந்த பெஸ்ட் டேலண்ட்ஸை கொண்டு வர முடியும், என்ன போஸ்ட் என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன், அதுக்கு எவ்வளோ டைம் எப்படி இருந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங், த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங். ஐ திங்க் நாங்கள் ரெண்டு பேரும் அது சேர்ந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் ஃபைனல் கோல் படம் சூப்பராக இருக்கணும்டா, அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் ஓகே, எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் எந்த பயர் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கண்டுக்கவே வேணும், நம்ம படம் பெஸ்ட்டாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என் கூடவே இருந்து ஐ திங்க் எங்களோட ஒரு பாண்ட் இருக்குது. ஐ திங்க் we can finish each other's sentences, we can finish each other's thoughts. ஏய் மச்சான் அது இப்படி பண்ண எப்படி இருக்கும், நீ பண்ண மச்சான் இது நாங்கள் ஐ டோன்ட் திங்க் we ever disagree on something. அது நான் மனசுல ஏதாவது கொஞ்சம் யோசிச்சா கூட அப்படியே அவர் சொல்லிடுவார். ஒரு ப்ராப்ளம் இருந்தா இது எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி நான் சொல்யூஷன் மனசுல பார்த்தா இமீடியட்டா அவரே சொல்லிடுவார். ஸோ ஐ திங்க் we work like a yin and yang. கூட இருந்த ஜோன் பிரசாந்த் ஐ திங்க் நிறைய திட்டு வாங்குறதுல அவங்க தான். ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பேர் எனக்கு எந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நான் அவனால திட்டுவேன், ஜோனா திட்டுவேன், சரி அப்படின்னு ஒரு ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரசாந்த் தான் திட்டுவேன். பட் ஐ திங்க் யூ கைஸ் ஆர் the silent warriors behind the scenes. You are the glue that sticks everybody in the team. So thank you boys, without you we can't do this. Couldn't have done this. Andrew sir, it's been an absolute joy. Like he said, I think beginning shoot the first 2 weeks before he came to set, and he just came and stood above me like this. I was like, yaar idu yaar adu sambachilla, and he was like, I'm Anthony. I was like, I'm the but I think
இவ்வளோ பேசி நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இப்போ தான் பேசுனீங்க, இன்னும் நிறைய ஐ திங்க் பேச சொன்னீங்க. ராமலிங்கம் சார், எனக்கு ஏன் பீரியட் ஃபிலிம்ஸ் பிடிக்குன்னா இது எனக்கு எப்பவுமே ஒரு டைம் டிராவல் மாதிரி, ஏதோ நம்ம பேக் டு தி ஃபியூச்சர் படம் பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு டைம் மிஷின்ல ஏறி எனக்கு போகிற அதே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ பீப்புள் லைக் ராமலிங்கம் சார் who help us build that world, அந்த வேர்ல்டு நம்ம ஐ திங்க் கால் வச்ச உடனே இன்னும் ஐம் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் இன் டைம். அப்படி அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி, இன்னும் இந்த படத்தில் நிறைய செட்ஸ் தான் செப்பரேட் தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம செட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்டரில் கூட அந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராமலிங்கம் சார், ஐ திங்க் நீங்கள் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணிக்க நினைக்கிறேன். அந்த ஒரு பீரியட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஆசையாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். டேனி நம்மளோட டிஓபி இஸ் எங்கள் கூட மானிட்டி பண்ணியிருக்காரு. ராணா சார் கூட விராட் படம் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் அமேசிங் விஷனரி. இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் ஐ திங்க் என்விஷன் பண்ணுறதுல ஹி இஸ் பிரில்லியன்ட். மியூசிக் ஜானு, இட்ஸ் அமேசிங் மெலடிஸ் அண்ட் நவ் ஜேக்ஸ் ஆல்சோ கமிங். இப்போ கூட ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் தி ஃபிலிம் பெட்டர். நம்ம ஏதோ குக் பண்ணுவோம், இந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்பைசஸ் ஏதோ ஒரு அம்மா பண்ணுற மாதிரி கொஞ்சம் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் நம்ம கிட்ட சொல்லாம அவங்க போகிற மாதிரி இப்போவுமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்கு பெரிய ஆசை என்னன்னா, இந்த படம் வைடரா மக்கள் எல்லா இடத்துலையும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பார்க்கணும்னா நம்ம அவ்வளோ இடத்துலையும் நேர்மையாக ஒரு கதை சொல்லியிருக்கோம். இது ஒரு ஆர்ட் படமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. இட்ஸ் வெரி கமர்ஷியல் ஃபிலிம். நிறைய ட்ராமா இருக்கு. ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு நைஸ் என்கேஜிங் ட்ராமா பார்த்துட்டு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இட் ஹஸ் கிரேட் மியூசிக். ஐ திங்க் தி காஸ்ட் இஸ் ஃபினாமினல். ஈவன் ஆல் ஆர் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஐ திங்க் நவம்பர் 14 நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அவ்வளோ ஐ திங்க் வெயிட்டிங் உங்களோட ஃபீட்பேக்காக. ஸோ எனக்கு எப்பவுமே இங்கே ஒரு இடம் கொடுத்ததில்ல தமிழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் எனக்கு அவ்வளோ கிராட்டிடியூட். அதுவும் சொல்லுவேன், இங்கே நம்ம ப்ரெஸ் கிட்ட படம் காமிச்சிருக்கோம், அவங்க பிடிச்சுன்னா அவங்களே எடுத்து போவாங்க படம். ஸோ டெஃபினட்டாக ப்ரெஸ் ஸ்க்ரீனிங் இருக்கு. ஸோ ஐம் ப்ரேயிங் தட் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம ப்ரெஸ் சப்போர்ட் இருக்கும் படத்துக்கு. ஸோ அப்போ நம்பர் 14, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு தமிழில் பேசணுங்க. ஓகே, ட்ரை பண்ணுறேன். பாருங்க, தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் டைரக்டர் செல்வா வந்து அழகான டயலாக்ஸ் எழுதினாரு. அதுதான் நான் வந்து சொன்னேன். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ துல்கர் என்ன பியூட்டிஃபுல்லா பேசுவார் தமிழ். ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் பேஸ்ட் ஆன் மை தமிழ். ஸோ அதான் சொல்ல வர. என் வாழ்க்கை வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் ஃப்ரம் சென்னை. இங்க டி நகர் இருந்து ஃபில்ம் நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபேமிலிஸ்ல நான் வாழ்ந்தேன். அங்க வந்து சின்ன வயசுல ஐ ஒன்லி ஹர்ட் a few things. என்னன்னா, விஜயவாணி ஸ்டுடியோஸ்ல இப்படி நடந்தது, ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டுடியோ கட்டினாரு, அண்ட் அந்த ஸ்டுடியோல இந்த ஸ்டார் இது சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்ட்ஹுட் தோஸ் ஸ்டோரிஸ் வர் ஃபேசினேஷன்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல வந்து செல்வா brought this amazing story called காந்தா. செல்வா பத்தி நவம்பர் 14க்கு அப்புறம் இன்னும் நிறைய பேசுவேன். There's a lot more to speak because he is one of the finest people I've met and found in my life. And அவர் வந்து எவ்வளவு ஆத்தென்டிக் ஆன ஆள்னா, இந்த படத்துல he wanted ஒரு புதுமுகம், நியூ ஹீரோயின். சரி, ஓகேடா, கேரக்டர் ஓகே, புதுமுகம் வந்து ரெகுலரா வந்து you can just cast me actress that's there ன்னு சொன்னேன். இல்ல, அவர் வந்து ஒரு 3 months இல்ல 6 months வந்து ஒரு ஐ திங்க் மேபி ஓவர் 100 ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து நான் ஒரு 50 வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு டைம்ல வந்து என் போன்ல ஒன்லி புது கேர்ள்ஸ் போட்டோஸ் தான் இருந்தது. பார்த்தா ஒரு மாதிரியா இருந்தது. பட் he went and found Bhagyashree after that. Bhagyashree, I wanted to say welcome to cinema, but நான் எடுத்த டைம்ல வந்து அவர் வந்து தெலுங்குல பாப்புலரான ஹீரோயின் ஆயிட்டாரு. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா தான் சொல்லுவேன். இந்த படத்து அதான் சொன்ன செல்வா வந்து ஆத்தென்டிசிட்டி. இந்த படத்துல ஒரு டைரக்டர் வேணும்.
and selected Samudrakani sir, who is a director himself and an amazing actor. Innavar actor, Innavar Manidan. This is my second film with him, and he is truly the most professional human being and the most dedicated actor I've met. On the set, you won't even feel like an actor, you'll feel like Selva's assistant director actually. Mama, இது அட்ஜஸ்ட் பண்ணோம், ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணோம், பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. அண்ட் இன்னைக்கு கூட அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பக்கத்து தள்ளி சொல்லு, இந்த சேர் இங்க வை. ஸோ கான்ஸ்டன்ட்லி he is fully in that energy at all times. Sir, thank you very much for being part of this film. It's truly an honor to be with you. நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான். இது செல்வா காந்தால சொல்லியிருக்காரு, நவம்பர் 14th அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா அதான் சொல்லுவாரு. அது எனக்கு வெரி வெரி ஷூர் ஆஃப் தட். ஐ திங்க் இந்தியாவில் யாராவது ஒரு பீரியட் கதை எழுதுனா ஃபர்ஸ்ட் துல்கர் தான் யோசிச்சு எழுதுவாரு. அதுக்கப்புறம் his dates are not available, they'll go to other actors. But after, he was my friend always. He was such a dear film lover that I knew. But after this film, man, I'm a fan. What an amazing, amazing actor he is. And truly, just watching this film, you can just watch him perform and just sit. He watched the film in the DI suite. He said, Dulquer is so good, I can just keep watching him. And so I think all of you will enjoy this very, very much. Sure. Anthony, we are students of AVM Studios, and I know him from his first film. Rumba torture பண்ணிருக்கான் அவருங்க, but I think a film like this needed a special someone like Anthony to be part. The cinematographer Dani, who is in Spain, he's really got visuals that's something that I've never seen. It romanticized cinema to me more than it ever was. Janu, some amazing music, sir. Thank you very much. GX, who is now scoring the film. Ramalinga sir, sorry. So from the beginning, the only arguments used to be with me and him. எனக்கு தெரியாத ஒரு தமிழ்ல அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஏதோ சண்டை போட்டுட்டே இருக்கு. We were non-stop like that. But sir, thank you sir for being part. The producers of this film, my cousin Prashant and Joan. Where are you, Joan? You said you didn't want to come up on stage, but please give a big hand for Joan of Wayfarer and Prashant of Spirit, who put this project together. Joan, you have to stand up and wave. Awesome. Without Dulquer, without Wayfarer, this film wouldn't have been what it is. Dulquer just is not an amazing actor. I think he is also an amazing producer. With the amount of talent he backs, with the amount of newcomers that he gives a push, and he's always there for new and innovative stories. So this film is going to be out November 14th. I hope all of you like it, enjoy it. I will see you at the pre-release and the premieres. Thank you very much. எனக்கு சினிமா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாதா நான் பிடிக்கும். அப்ப எங்க அப்பா ஒண்ணுதான் சொல்லுவாரு, படிச்சாதான் வாழ்க்கை, படிக்காம சினிமா பார்த்த எவனும் உருப்பதில்லை அப்படின்னு. அவர் சொன்னது சரிதான். ஆனா இன்னைக்கு என் கூட எங்க அப்பா தினமும் 2 படம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நான் நல்லா படிச்சேன், ஆனா எந்த புத்தகமும் சொல்லி தராத, எந்த ஒரு தனி மனிதர்கிட்ட இருந்தும் நான் கற்றுக்கொள்ளாத பல அதிசயங்களை நான் சினிமா மூலமா தான் கத்துக்கிட்டேன். அறம் சார்ந்ததுதான் வாழ்க்கை. மனித மனம் ஒரு ஆழ்கடல். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் நல்லவனா இருக்கணும்னு எனக்கு தினமும் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது சினிமா தான். அதனால நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட என்னோட ஆசான் சினிமா. நான் பேசலாமா இல்ல என்ன? ஓகே, என்ன இறைச்சலாகும்? நானே மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி தான் வரும். பேசலாமா? நீங்க ஓகே, சரி. இப்ப சரியா இருக்கா? ஓகே, சரி. இப்ப நான் மட்டும் பேசுறேன். அதான்
சினிமா நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட ஆசான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால என்னோட முதல் கதை, முதல் படம் எதை பத்தி இருக்கணும் அப்படின்றப்ப என்னோட வாத்தியார் பத்தியே எடுப்போம். அதுவும் இந்த கால சினிமா இல்லாம 1950களில் இருந்த ஆளுமைகள், அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மன போராட்டம், இதை வடிவமைச்சு ஒரு கதையா எழுதியிருந்தேன். ஆனா எனக்கு நான் எவ்வளவு சினிமாவை ரசிக்கிறேனோ அந்த அளவுக்கு இல்ல அதை விட சினிமாவை ரசிக்கிற ஒரு குழு அமைஞ்சதுனாலதான் என்னால இந்த படம் எடுக்க முடிஞ்சது. அதை நான் ஆரம்பிக்க நினைக்கிறது வந்து என்னோட அண்ணன் ராணா டகுபாட்டி. நான் இதுவரைக்கும் சந்தித்த மனிதர்கள், ஏன்னா நான் தினந்தோறும் பாக்குற எல்லாருமே சினிமாவை ரசிக்கிறவங்க தான். ஆனா இப்படி சினிமாவை பைத்தியமா ரசிக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்க முடியாதுன்னு நான் தீவிரமா நம்புறேன். வெறும் சினிமா தான் அவருக்கு. ஒரு நல்ல கதை, அதை எப்படி போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு. நான் 2016 எழுதின கதையை 2019 அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லி முடிச்சோடனே அவர் சொன்னது வந்து, நீ யார்கிட்டையும் சொல்லாத, இதை நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா நான் அதை நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு படம், இங்க எல்லாம் ஒரு பயம் இருந்தது, சினிமா பத்தி சினிமா எடுக்கலாமா, அது ரொம்ப நல்ல கதை, ஆனா சினிமா பத்தி எடுக்கலாமா அப்படின்னு. இந்த மாதிரி எந்த நம்பிக்கைகளையும் நம்பாத, வெறும் ஒரு நல்ல கதையை இருந்தா அதை மட்டும் நம்பலாம் அப்படின்னு நம்பின ராணா அவர் இருந்தனாலதான் இந்த படம் என்னால ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனா நாங்க தேடிட்டு இருந்தோம், எங்களுக்கு வந்து ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி தேவைப்பட்டது. நான் துல்கர் அவரை சந்திச்சு இந்த கதையை சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் தான் இது முடிவாச்சு. அந்த காலையில எப்படி சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அன்னைக்கு சாயங்காலம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பா இது படமா ஆக போகுது அப்படின்னு. எனக்கு தினமும் வியப்பா இருக்கும் ஷூட்டிங்ல, இந்த கடந்த ஒரு வருஷம் எடிட்டிங்ல இப்படி வாய்ப்புகள் ஒருத்தருக்கு அமையுமா? ஒரு புது பையன் ஒரு கதை சொல்லணும்னு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு, புரிதல் முழுசா கிடையாது. புரிதல் எல்லாமே நான் சேர்த்துக்கொண்ட ஆட்கள் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. ஆனா எனக்கு எந்த வாய்ப்புமே வந்து ஒரு கேள்வி இல்லாம கொடுத்தாங்க. அப்ப எனக்கு அது பிரமிப்பா வியப்பா இருக்கும், எப்படி நான் கேட்கறதுலாம் எனக்கு கொடுக்குறாங்க. இப்படி வெளியில தயாரிப்பாளர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது அமைஞ்சது. அது எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தான் எனக்கு இருந்தது. நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சேன்னா இந்த வாய்ப்பு இன்னும் 10 பேருக்கு அமையும் அப்படின்றது. ஏன்னா எனக்கே நினைச்சு பார்க்க, பெருசா அசிஸ்ட்லாம் பண்ணல. நான் வெறும் நான் வந்து படிச்சு சினிமா பார்த்து மட்டும்தான் சினிமா கத்துக்கிட்டேன். இப்படி 2 ஜாம்பவான்கள், துல்கர் சல்மான், ராணா டகுபாட்டி, இவங்க 2 பேர் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு படம் ஒரு புது டைரக்டருக்கு அமையுமா அப்படின்ற வியப்பு எனக்கு இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இது அமையணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த படத்தோட வெற்றியில இருக்கு. 2019 நாங்க 3 பேர் சந்திக்கிறப்பவே எங்களுக்கு தெரியும் எங்க கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குன்னு. ஆனா இந்த 6 வருஷமா நாங்க மெனக்கிட்டது ஒண்ணுதான், எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கதையா மாத்தணும், எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஆக்கணும் அப்படின்னு. நான் ஒரு 5 நாள் முன்னாடி படத்தை பாக்குறப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இது எல்லாருமே ரசிக்க போற படம், நாங்க ரொம்ப ரசிச்சு எடுத்த படம், நீங்க எல்லாருமே ரசிக்க போற படம். அந்த மெனக்கிடல்னால இது அமைஞ்சது. இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப விரிவா நன்றி சொல்லணும். அதுக்கு வேற ஒரு மேடை அமையும் நினைக்கிறேன். ராணா, துல்கர், அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற ஒரு கூட்டணியில அடுத்து 2 பேர் யார் வரப்போறா, என்னோட ஐயா யார். ஏன்னா நான் கதை நான் ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு கதாபாத்திரம். அப்ப நாங்க யாரையுமே அவரை வந்து கனி சார், சமுத்திரகனி அப்படிலாம் சொன்னதில்லை, ஐயா அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு உங்களுக்கு படம் பார்க்கிறப்ப தெரியும் ஏன் ஐயா, அவர் எப்படிப்பட்டவர், அது ஏன் அவரை மாதிரி ஒரு உண்மையான ஒரு மனிதனாலதான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க முடியும். எனக்கு எப்பவுமே இந்த படத்துல நான் இருக்கிறப்ப நடிகர்கள் இவங்க நடிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு இருந்ததே இல்லை. எல்லாருமே ஒருத்தர் வந்து அவன் ஐயா அப்படிதான் நடந்துப்பாரு, இந்த கதாபாத்திரம் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப உண்மையா நம்பி உள்ளார்ந்து எல்லாருமே செயல்பட்டது இது. இப்படி இருந்த ஜாம்பவானுக்கு நடுவுல குமாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், இது யாரா இருக்க போகுது, யார் நமக்கு அமைவா, ஏன்னா எனக்கு புதுமுகம் தான் வேணும் அப்படின்னு நாங்க எல்லாமே ஆசைப்பட்டோம். ஒரு 6 மாசமா எங்கெங்க இருந்தாலும் தேடி எங்களுக்கு தமிழ் பேசுற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, தமிழ் பேச தெரியலனாலும் தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ் பேசுற ஒரு பொண்ணா இருக்கிற பாகியஸ்ரீ வந்து பெரிய ஒரு டேலண்டா அவங்க வருவாங்க. ஏன் நான் துவண்டு போன நிறைய நேரத்துல எனக்கு இவ்வளோ சின்சியரா இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இன்னும் கூட நான் பாகியஸ்ரீ கிட்ட தான் கத்துக்கிறேன். இந்த படத்துல நடிப்பு
மற்றபடி இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களோட உழைப்பு இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் காரணம். ஏன்னா அது சினிமா, இது சினிமா பத்தின அந்த அன்பு அதுல இருந்து வந்ததுதான், அதுல இருந்து எல்லாருமே கொட்டினதுதான். முந்தா நேத்து ஒரு மிக்சிங் இன்ஜினியர் கிட்ட நான் இவ்வளவு நோட்ஸ் கொடுத்தப்ப கூட அவர் அதான் சொன்னார். நான் சொன்னேன் நீங்க இன்னும் 4-5 நாளைக்கு தூங்க முடியாது அப்படின்னு. பரவாயில்ல, இந்த படத்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. இது நான் எல்லா இடத்துலயும் நான் சந்திச்சேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா நான் உணர்றேன். இந்த படத்தை நாங்க இவ்வளோ ஆசையோட எடுத்திருக்கோம், ஒரு நோக்கத்தோட எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும், எல்லாரும் ரசிக்கணும்னு. அது உங்க கையில இருக்கு. 14ஆம் தேதி திரையரங்குகள்ல வருது. சந்தோஷமா அதை கொண்டாடலாம். நன்றி. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு மனநிலை. இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஃபீல் இப்போ வந்தது. அது நம்மளை தாண்டி செய்யும். அது ஒரு சில படங்கள் தான் செய்யும். இந்த மாதிரி படைப்புகள் காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறது பெருமை. காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை. என் பிள்ளை மகாதேவியோடு நடித்தது பெருமை. இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை. என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை. இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை. ரொம்ப நிறைவா இருக்கு. போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. அப்படி ஒரு படைப்பு. ஏன்னா அந்த ஐயாவை கண்டுபிடிக்கணும் டைரக்டர். ஐயாவை கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 2022 என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சு விட்டார். அவர் கதை கேட்டாச்சு. ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது, தூங்க விடாது. அப்படி கதையை சொல்லிட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் தூங்கல, சாப்பிடல, சுற்றி வந்துட்டு இருக்கேன். இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமா எடுத்துருங்க. எடுக்கவே மாட்டாங்க, ஆரம்பிக்கவே மாட்டாங்க. நிஜமாவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். திரும்ப மெதுவா டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்றாரு. அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே போச்சு. திடீர்னு பிரசாந்த் சார் அடிப்பேன். அவரும் ஐயாம்பாரு. அப்ப இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்ல பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிட்டு இருந்தா அவர் சொல்ற மகாதேவன் சொல்றது நான் அவரை சொல்றேன், துல்க சார் சொல்றேன். ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பெயரை ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அப்படி உச்சரிச்ச ஒரு இடம், ஒரு தருணம். அவர் சொன்னார், நீங்க 2022 தானே, நான் 2019 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உங்களோட நான் 3 வருஷம் முன்னாடி அப்படின்னாரு. ராணாட்ட பேசினா 16ன்றாரு. என்னையா நடக்குது? அப்படி அதாவது ஒரு படைப்பை நாம் இயக்குவது வேற, படைப்பு நம்மை இயக்கும், நம்மளை ஓட விடும், அழிய விடும், கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும். அதுதான் உண்மையான படைப்பு. அப்படி காந்தா இங்க எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு. அதான் ஒரு 8 மாசம் ஆரம்பிச்சு வரை சுத்தி இருந்தேன். எங்க போனாலும் சரி போட்டோ எடுத்துறாதீங்க அப்படின்னு கையை வச்சு புத்திட்டே அலைவேன். அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு. செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளவு இருக்கு. செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சாரு ஷூட்டிங் டைம்ல. நான் கேட்பேன், இது நீங்க இருக்கணுமே அப்படின்னா அது வேண்டாம். ஏன் செல்வா? அவன் இல்ல, நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்க மட்டும் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வேற ஒரு சினிமாவா இருக்கு, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமா உணர்ந்துக்கிட்டேன். இப்ப நான் பண்ணிருக்க படத்துல சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்க வேண்டாம் காட்டணும், செல்வா சொல்லியிருக்காடா அப்படின்னு. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு செல்வா. அவர் முதல் படம்லாம் கிடையாது. இது அந்த படைப்புக்குள்ளே ஊறி திளைச்சு போனவனால மட்டுமே அதை செய்ய முடியும். செல்வா வாழ்க. நல்லா பெருசா எழுதுங்க. ஒவ்வொரு முறை செல்வா நினைச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளவு சந்தோஷமான ஒரு சிரிப்பு. எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும். டேக் போயிட்டே இருக்கும். நான் டயர்டாயிருவேன். முதல் 4 வாட்டி கத்துவேன், 5வது வாட்டி அப்படியே ஆயிட்டு சிறுவா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும். சிரிப்புல திரும்ப எனர்ஜி வரும்.
அப்படி ஒரு உழைப்பாளி. உங்களுடைய உழைப்புக்கு வாரமே இல்லை. என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்கமா இருக்கு அப்படின்னு. அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர். என்னன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இது நிஜம் என்ன நம்பவை, நான் நிஜம் நம்பணும், அப்பதான் நான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதனால எங்க செட்ல நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது, பொய் சொல்லிக்கிறது, நடிக்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாமே நிஜமா இருக்கும். அப்படிதான் அவரை பார்த்தேன். அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவு தூரம் போவார். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு, நான் போன்ல கூட பேசினா சார் அப்படின்னு கூப்பிடுவோமோ, அவர் நம்மளை சார்னு கூப்பிடுவாரோ, அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை. சொல்லுவார சொல்லுவேன், மகாதேவன் சொல்லுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க, பல தடவை சொல்லிடுவேன். இந்த அறிவு என்னைக்குமே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. என் பிள்ளை குமாரி, அவர் ராஜகுமாரி, எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அவர் அவ்வளவு தூரம் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு நியாயம் செஞ்ச ஒரு பெண்ணு. இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னேன், நீ இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டே இருப்ப, உங்களுடைய உழைப்புக்கு அப்படின்னு. நல்லா வரணும் இறைவன் ஆசீர்வாதத்தில். என் நம்பி ராணா நிறைய முறை நல்ல நல்ல படைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள ராணா இருப்பார். செல்லா எத்தனை முறை படம் பார்த்தாருலாம் எனக்கு தெரியாது. அந்த படத்தை அவர் காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க பார்த்துட்டே இருந்தார். இது செல்லா என்று சொல்லிட்டே இருந்தாரு. என்கிட்ட ராணா தம்பி சொல்லும்போது சொல்லுவாரு, அண்ணே ஒரு நல்ல படைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கிடைச்சிருச்சுன்னா அதுல எவ்வளவு தூரம் அதை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகணும், அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வாழ்க. உங்களுடைய அந்த ஆர்வமும் அன்பும் இந்த சினிமாவை நீங்க காதலிக்கிறதும் நம்மளை என்னைக்குமே கைவிடாது. ஒரு பழம்பெரும் நடிகர் என்று சொன்னார், V.S. ராகவன் சார். அவருடைய 72வது வயசுல என்னுடைய ப்ராஜெக்ட்ல நடிக்க வராரு. அப்ப என்கிட்ட சொல்லுவாரு, கனி நீ உண்மையா இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருடைய 92வது வயசுல பாக்குறேன், என்னுடைய படத்துக்காக ஒரு டாக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு போறேன், அப்பான்னு ஒரு படத்துக்காக. அவருடைய 92வது வயசு, அவர் இறங்கி வர்றாரு. அப்ப சொல்றாரு, நான் சொன்னேன்ல நான் உண்மையா இருக்கிறதுனால என்னுடைய மரணம் வரை சினிமா என்ன பிடிச்சிக்கிட்டே இருக்கும், இன்னும் எவ்வளவு நாள் இருந்தாலும் நான் சினிமாவில் இருப்பேன், சினிமா என்ன விடவே விடாது, உன்னை யாருமே பார்க்கலையே நீ கவலைப்படாத, உன்னை கேமரா பார்த்துட்டு இருக்கு, நீ உண்மையா இருந்துரு அப்படின்னாரு. அதைதான் இந்த முன்னுக்கு வரைக்கும் மொத்த பேருமே கடைபிடிக்கணும். காந்தா அப்படிங்கிற ஒரு படைப்புக்காக தான் எல்லாருமே ஓடணும். அதுதான் இப்ப கொண்டு வந்து இருக்கு. மச்சான் ஆண்டனி என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உண்மை சாதாரண படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துட்டு போறேன், எனக்கு ஒரு நல்ல ட்ரெயினில் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்ப வைக்கினாரு. அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நான் அப்படிதான் பண்ணுவேன், இந்த மொத்த படத்தையும் கொடுத்துட்டு போங்க, ஒரு வாரம் கழிச்சு நான் கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னாரு. இவங்க வித்தியாசமா இருக்காருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ட்ரெயிலர் காட்டினாரு, அட்டகாசமா இருந்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து பார்ப்போம், கை காட்டுவோம், சிரிப்போம். இந்த படைப்புல தான் அவனா எனக்கு போன் பண்ணி பேசினார். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவன் பேசவே மாட்டாங்க, கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கெட்ட வார்த்தை சொன்னான். சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டைரக்டர் சொன்னேன், சார் இப்படி சொன்னாரு, சொல்லிட்டாரா அப்ப ரைட்டு அப்படின்னாரு. அவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி, ராமலிங்கம் அற்புதமான ஒரு கலையும் எல்லாரோடையும் சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்துல நான் ஒண்ணுமே பண்ணல, என்னை தட்டி தேத்தி எடுத்துட்டு வந்து எங்க டைரக்டர் தான். அதுக்குள்ள இறங்குறது எங்க டைரக்டர் நான் நம்புறேன். என்னுடைய குருநாதர் KP சாருடைய ஆசீர்வாதமும், நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்ட்ல வருவார். அவர் தான் உள்ள இறங்கி பல இடங்கள்ல வேலை பார்த்திருக்காரு நான் நினைக்கிறேன். இது அவருக்கான ஒரு காணிக்கையா தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் வருவோம். நன்றி. வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்தா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம். எதுக்குன்னா இது நான் என்கிட்ட வந்த முதல்ல படம். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. And I'm
I'm sure just the way I'm in love with the film, you all are going to fall in love with the film after watching it. Thank you, Kanta, and the entire team for believing in me, believing a fresh newcomer, for giving this kind of performance. இதுதான் எனக்கு தமிழ் introduction, and I'm so excited to start this journey with all of you. Ayya, Selva Ayya, he's been my best supporter from day one, from casting me to teaching me, so I would say he's my first teacher, and I'm so lucky to have you in my life. Marippu Chakravarti, my co-actor, DQ Garu. When the script first came to me, I was very nervous because I saw that Dulquer Salmaan is the actor, and it's this kind of performance, and I was like, oh, how am I going to live up to this? But with the help of all of them and obviously a pinch of dedication, I think I tried my best and gave it 100%. So thank you for being the best co-actor and helping me throughout the film. Kani sir, actually I'm very emotional today because very few films make you feel this way, because all of them are like my family, and you don't feel this way for every other film that you do. So Kani sir, you are truly my father Kani sir, you are truly my father in real life as well. So thank you so much. Nandri, Romba Nandri. Rana Garu, so Spirit Media found me as the talent, as an actor, brought me to Chennai. I stayed here for 6 months to prepare for Kanta, and you introduced me to Tamil cinema, and thank you so much for that. I will always be grateful for this. Anthony sir, you are amazing. I've seen the edit and I'm so thankful you're a part of our film. Thank you for giving me these beautiful compliments, and that means a lot to me. And Prashant, thank you so much. All your hard work is so important and appreciated. I know you are not the front face of the film, but you are the one that makes things happen, and I think that deserves a lot of appreciation. Danny, who's not with us here today, but trust me guys, he's given us a beautiful film, the virtual film. I mean, the cinematography is beautiful, so thank you to him as well, and the rest of the Kanta team. So yes, this is my Tamil introduction. I'm very proud of this film, and I'm sure you will all be too. Thank you so much. Romba Nandri.